அனைத்து கட்சி தோழர்களின் கொடியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக இங்க வந்து காங்கிரஸ் கட்சி கொடி இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களின் கொடி இருக்குது, என்னுடைய நெஞ்சில் குடியிருக்கும் வேண்டாம், என்னோட இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி இருக்குது. ஏன்னா நீங்க எல்லாம் ஒவ்வொரு நடிகருக்கு ஃபேனா இருப்பீங்க, நான் வந்து அப்படி இல்லை. நல்ல நல்ல தலைவர்களுக்கு தான் நான் ரசிகன். நான் யாருக்கு ரசிகன்னா தந்தை பெரியாருக்கு ரசிகர். தந்தை பெரியாரின் உடனென்ற பேரறிஞர் அண்ணாவின் ரசிகன். பேரறிஞர் அண்ணாவின் தொண்டர்களாக இருக்கும் முத்தமிழறிஞருக்கு கலைஞரின் ரசிகன். அண்ணாவின் தொண்டராக இருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரசிகன். அதனால வந்து நான் வெறும் நடிகரா மட்டும் அவர் பார்க்கல. அதனால வந்து எல்லாரும் வந்து ஏதோ வாத்தியார் கட்சி ஆரம்பிச்சார், நாங்கெல்லாம் செல்லம் எம்ஜிஆர் வாத்தியார் தான் சொல்லுவோம். அதனால வந்து நம்மளும் கட்சி ஆரம்பிச்சு அப்படியே வந்து சிஎம் சேர்ல வந்து நோகாம நோம்பி கும்பிடலான்னு பாக்குறாங்க. ஆமாங்க, 19 வருஷம் திமுக இருந்தாருங்க. 1953 திமுக சேர்ந்தாரு. 1972 வரைக்கும் திமுக இருந்த ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இண்டு எடுக்கு சந்து முந்தெல்லாம் போயிருக்காருங்க. அவர் வந்து நம்ம போன பாருங்க, கரூர்ல வந்து ஒரு 40 பேர் செத்தப்போ பிரஸ்ல சொன்னாங்கல்ல, சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார், 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னு இறங்கி ஒன்னாரு பாருங்க நம்ம தம்பி விஜய். அது மாதிரி கிடையாது. கோயம்புத்தூர்ல நான் வந்து காலேஜில் படிக்கல பாக்குறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து பேசுறாரு. அந்த கூட்டம் எப்படி கட்டுக்கடங்காத கூட்டம், போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுது. எம்ஜிஆர் சொல்றாரு, தயவு செய்து தொண்டர்களை அடிக்காதீர்கள். அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 55 வயசுக்கு மேல இருக்குங்க. வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வேன் மேல் ஏறி கூட்டத்துல ஜம்ப் பண்ணிட்டாரு. ஜம்ப் பண்ணி போலீஸ்காரர் போய் தடுக்கிறாரு. அதுதான் எம்ஜிஆர். அதனால வந்து அந்த எம்ஜிஆர் வந்து அண்ணாவின் பாசறையில் வளர்ந்த எம்ஜிஆர். அதான் அவரு. இன்று அந்த நான் 77 இருந்து 87 வரைக்கும் இரட்டை இலைக்கு தான் ஓட்டு போட்டேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுறேன். நம்ம எப்பேற்பட்ட கொள்கை கூட்டம் இது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டுமல்ல, முதுகெலும் உள்ள களப்போராளி ஸ்டாலின். இப்போ சும்மா யாரோ சொல்லிட்டு எனக்கு டிஎம்கே போட்டு எனக்கு நம்ம கண்டுக்கிறது இல்லை. அவரு சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு தான் போட்டு. உண்மை அதுதான், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டு. இங்க எத்தனை கட்சி போட்டியிடுதுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை சின்னம்? 2 சின்னம் தான். ஒன்னு உதயசூரியன், இன்னொன்னு தாமரை. நீங்க இரட்டை இலைக்கு போட்டாலும் அது தாமரைக்கு தான் போகும், விசிலுக்கு போனாலும் அது அண்டர் கிரவுண்ட்ல தாமரைக்கு தான் போகும், எந்த சின்னத்திற்கு போட்டாலும் அது தாமரைக்கு தான் போகும். டெல்லி நம்மளை ஆள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உதயசூரியனை தவிர வேற எந்த சின்னத்துக்கு வேணாலும் போடுங்க. ஏன்னா ஒண்ணு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. யாரு? நம்ம அண்ணன் பழனிசாமி என்ன பம்பிடுவாரு. அவர் வந்து அப்படியே சல்யூட் அடிச்சிருவார் டெல்லிக்கு. அப்புறம் இப்ப வீரவசனம் பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க, சினிமால பேசிட்டு இருக்குது, ஸ்டாலின் சார் எல்லாம். அவரெல்லாம் வந்து அங்க வந்து டெல்லியில இருந்து அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்ல போந்து அங்க போய் குட் மார்னிங் சலாம் போட்டு ஏற்கனவே போயிருக்காருல்ல, நம்ம ஆதவர்ஜனா போயிருக்காருல்ல. தம்பி, நம்ம நாளைக்கு நீங்க ஆதவர்ஜனா உங்க பிரச்சாரத்துக்கு வர சொல்லுங்க. பிரச்சாரம் நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க வேண்டாம், வந்து விசிலு கேட்டாருன்னா போதும். ஆனா நல்லா பேசணும், நல்லா பேசி கேட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சிட்டு போறோம். சிம்பிளான மேட்டர். அதனால